என்ன ஆதரிக்க யாரும் இல்ல. குழந்தை இல்லா கவலைகளின் கண்ணி பெண்கொடியானவள். பெண்கொடியானவள் கணவனை அழைத்து எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அழுது புலம்புகின்றாள்? சாமி என்கனவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணநாதா என மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தார் ஏசலாமோ மலடி மட்டும் மாறு கொண்டே சண்டாளி மாட்டிட்டாளோ குற்றமில்லை. மலடி மட்டும் மாறி முன்னே மாறி முன்னே மாட்டிட்டாலும் குற்றமில்லை. எனக்கு வைத்த பிராணநாதா என்னை இருசி நல்ல மலடி என்று இடத்தாரெல்லாம் ஏசலாமோ மண்ணா இருசி மட்டும் மாறு முன்னே சண்டாளி அறந்திட்டாலும் குற்றமில்லை. இருசி மட்டும் மாறி முன்னே இருசி மட்டும் மாறி முன்னே குற்றமில்லை. மன்னவனே மணவாளா மலடி நல்ல மலடி என்று இந்த மாநிலத்தார் ஏசுகிறாரு. மலடி வட்டம் மாறு முன்ன நாம் ஆண்டிட்டாலும் குச்சமில்லை. நாம் ஆண்டிட்டாலும் குச்சமில்லை. இருசி மலடின்னு சொல்லி எனத்தாரெல்லாம் ஏசுறா. எனத்தாரல்ல இருசி வட்டம் மாறு முன்ன நான் இறந்திட்டாலும் குச்சமில்லை. நான் இறந்துட்டாலும் குச்சமில்லை. பெண்ணாக பிறக்கலாமா சண்டாளி பூமியில வாழலாமா? இந்த பூமியிலே வாழலாமா? நாம் அங்கையாக பிறக்கலாமா இந்த மாநிலத்தில் வாழலாமா? மன்னா என்ன இல்லன்னு சொன்னா சரி எங்களுக்கு தானே வருத்தம். உனக்கு என்ன வருத்தம்? சும்மா சிப்பி சிப்பின்னு பேருவ. சரியா போச்சு போக. ஏமா நாங்களாம் கல் நெஞ்சக்காரங்கத்தா. எங்களுக்கு வருத்தம்னா என்னன்னே தெரியாது. அது பச்சை போடு கடைக்கு போவீங்க, ரெண்டு அடிப்பீங்க. இனி லேசா சொல்லிட்ட பச்சை போடு கடைன்னு. அதோட மகிமை தெரியுமா தாய்? தெரியாது. அந்த பேய உள்ள போட்டோம்னு சொன்னாதான் வீட்டுல இருக்க பிசாசு அடக்க முடியுது. பிசாசு பொண்டாட்டியா? கரெக்ட்டா சொன்னனா? 3 முடிச்சு போட்டு வச்சிருக்கல அதான் பிசாசு. நீங்க பப்ளிக்கா சொல்லுங்க. நான் ஓபன். அந்த பேய உள்ள ஏத்தணும்னு சொன்னாதான் வீட்ல 6 அடியில ஒன்னு இருக்க ஒரு பிசாசு. அந்த பிசாசு அடக்கணும்னு சொன்னா அந்த பேய் வந்தாதான் முடியும். ஏன்பா அப்படி? ஆமா அவய்யா. அவன் வேலை செய்வாங்களா? அவன் தன்னால வேலை செய்வான். அவன் பாத்துக்கிடும் எல்லாத்தையும். நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது. கவலையே கிடையாதுன்னு சொல்லாதே தாய். உள்ளங்கள் அழுதாலும் முதடுகள் சிரிக்கட்டும்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீ எப்பவுமே எங்க வாயை பாரு சிரிச்சவனமா இருப்போம். ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்க கவலையை பக்கத்து வீட்டுக்காரையும் தெரியணும், கீழ் வீட்டுக்காரையும் தெரியணும், மேல் வீட்டுக்காரையும் தெரியணும், அந்த ஊருக்கே தெரியணும்னு சொல்லி நீங்க பாருங்க எப்ப நாளும் நான் வரும்னு எப்படி இருந்தியா? ஒரு வாழை வீட்டுல இருந்தியா? நான் வந்த பிறகுதான் வீடு கட்டி. ஆமா அதான் சொல்லியிருக்கான். பேய் சாதிக்காத பெண்ணு சாதிப்பான்னு சொல்லி. அழுதே சாதிப்பாப்பா. அழுதே சாதிச்சிருவா. சேர வேணுமா? அப்படியா நிப்பா? நிப்பா பிடியா நிப்பா. இதே எங்க அப்பா கூட இருந்திருந்தோம்னா எனக்கு அந்த சேலை கேட்கணும்னு வாங்கி தந்துருப்பாரு. அவன் கூட இருக்க வேண்டியானே அப்படின்னு சொல்லுவா. நான் ஏன் தான் சொல்லணும் அப்படி? ஆமா அப்படின்னு சொல்லுவா. ஆமா அமையா. பார்த்தால் நாகக்கண்ணி வெண்கொடியானவள். நாகக்கண்ணி வெண்கொடியானவள் அப்படி அழுது புலம்பும் போது பார்த்தார் நாகராஜ். ஏ அம்மா நாகக்கண்ணி. நாகக்கண்ணி சொல்லுங்க. பிள்ளை இல்லன்னு அழாதம்மா. உனக்கு ஏன் கவலை? என்ன உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருக்கா? சரி என்ன எடுத்து வச்சுக்க. எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப சொன்னியே நாம் இருவர் நமக்கே இன்னொரு. அட கூறுகட்ட மனுஷா. ஏ நாகராஜ மன்னவா, உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளைன்னு இந்த 4 செவுத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம். இப்படி உட்கார்ந்து இருப்பாங்களா ஒரு கூட்டத்துல கோயில் கூட இல்ல நானும் போய் உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா என் கூட படிச்ச பொம்பளை எல்லாம் வந்து என்ன கேப்பா? ஏடி கல்யாணம் முடிச்சு எத்தனை புருஷன் இருக்கடா கேப்பா? விளக்கு மாத்தல அடிக்க. அப்படி கேட்க மாட்டாதாய். கல்யாணம் முடிச்சு உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குடி கேப்பா? பிள்ளைங்க எத்தனை கேப்பா? அப்படி கேட்கும்போது 17 ஆம்பளை பிள்ளை 3 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நல்லா அத்தனை பிள்ளை பெப்பப்பா. அதை விட்டு நான் காய் வெட்டி கட்டிட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி முங்கா புருஷனை பிள்ளைன்னு காட்ட முடியுமா? கூட படிச்ச பிள்ளைலாம் ஆடிட்டு போறா. ஊரார் மதிப்பார்க்கு தகுந்தபடி நமக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே மன்னவா. நமக்கு ஒரு குழந்தை வேண்டுமே மன்னவா. வீட்டுக்குள்ள சொல்லிக்கலாம் உனக்கு நாங்க பிள்ளை எனக்கு நீங்க பிள்ளைன்ட்டு. கண்டிப்பா ஊரார்லாம் அப்படி எல்லாம் பேசுவா. இவன் பாரு வந்த நேரத்துல ஸ்டாண்ட் போட்டு இருக்கான். இவன் பார்த்தா நீ முறைச்சிட்டே இருக்கான். ஆமா எனக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பார்த்து மறப்பானா? ஆக இருப்பதனால பார்த்தால் அந்த நாகக்கண்ணி வெண்கொடியானவள். பெண்கொடியானவள் பார்த்து நாகராஜ மன்னனே எடுத்து சொல்லுகிறார். எங்கனவா ராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா கரைக்கும் தேங்காயிலே எந்த பிள்ளை இல்லை கரைக்கும் மஞ்சளிலே கூட குளிக்க பிள்ளை இல்லை என்ன பாவம்
செஞ்சோமா நினைச்சேன். ஆமா நீ பாவம் செய்ததுனாலதான் உனக்கு பிள்ளை இல்லன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓ அதனால இருக்காதோ அப்படின்னு யோசிக்கிறதாய். ஆண்டியை அடித்தேனா நரக்கொடுமை செய்தேனா சண்டால பாதகத்தி அந்த கொடுமையும் செய்யலையே. பிச்சை வாங்க வந்தவரை பின்னால் வாங்கன்னு சொன்னாலா? அப்படி சொல்லுது மனசே கிடையாதுமா. கிடையாது. 10 ரூபா திருவோட்டுல போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவோம். ஒன்ன மாதிரி தானே அந்த 1 ரூபா கொடுக்குற மனசு நம்ம குடத்துக்காரங்க மட்டும்தான். ஏமா நான் 10 ரூபா நீங்க 10 ரூபா அந்த பொம்பளை 10 ரூபா நம்ம செட்ல 60 ரூபா ஆச்சு. இதுல இருக்க மட்டும் பூரா 10 ரூபா என்ன ஆச்சு கணக்கு போட்டு பாரு. அவங்கதான் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனே அவனத்தான். அவனுக்கு போடுறது நம்ம தான் அன்றாட காட்சிக்கு வந்துட்டு இருக்கோம். சரி அப்ப பிச்சை வாங்க வந்தவரை நாம் பின்னால் வர சொன்னதுண்டா? சண்டால பாதகத்தி நான் சொன்னதுண்டா? அரைத்ததொரு அம்மிகளை அலசாமல் சாத்தினேன். ஆமா அரைத்ததொரு அம்மி அலசாம சாத்தவே கூடாதுமா. சாத்தக்கூடாது. அது பாவத்திலும் பாவம் பெரும் பாவம்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் பாத்துக்க. எங்க வீட்டுல அம்மி எல்லாம் இருந்துச்சுமா. 2-3 அம்மி இருந்துச்சு பாத்துக்கோ. எங்க அம்மி பக்கத்து வீட்டு அம்மி கீழ் வீட்டு அம்மி மேல் வீட்டு அம்மி எல்லா அம்மியும் சேர்த்து வீடு கட்டும் போது பவுண்டேஷனுக்கு மண்ணு தேவைப்பட்டுச்சு. உள்ள போட்டு முக்கி மூடிட்டு பாத்துக்கோ. 4 சட்டி மண்ணு மிச்சமாயி போச்சு. சட்னிக்கு எப்படி தாங்க அரைப்ப? அதுக்கு தான் மிக்ஸி வந்துட்டல தாயி. மிக்ஸி வந்துட்டா. சுவிட்ச் போட்டா அது கிர்ன்னு அடிச்சு வைக்கிது. இப்போ கரண்ட் போற மணி போச்சுனா என் மைனி இருக்கா பாத்துக்கோ. கொஞ்சம் இப்படி இருக்கும் பாத்துக்கோ. தெத்து பல்லுகாரி. அப்படி சொல்லாத கொஞ்சம் இப்படி இருக்கும்னு சொல்லி வச்சுக்கோ. அவ கடிச்சு துப்பி போட்டா நினைச்சுக்கோ. மைனி பல்லு வைப்பாங்களா? சட்னி திங்கணும்னு சொல்ல மாட்டியோ. அவ்வளவு பக்குவமா இருக்கும் தான். அப்படி இருக்கும். சட்னி டேஸ்ட் ஒரு பக்கம். எங்க மைனி மகாராஜி அவ்வளவு ஒரு பக்கம். அப்ப மைனி ஒரு 2 நாளைக்கு வாடகைட்டாங்க நினைச்சேன். ஏன் கேட்கலாம் நினைச்சேங்க மைனிய. பேரன் கல்யாணத்துக்கு தேங்காய் தருவேன். சரியா போச்சு. அரைத்ததொரு அம்மிகளை நான் அலசாமல் சாத்தவில்லை. நான் அலசாமல் சாத்தவில்லை. மன்னவா மணவாளா இப்படி எந்த விதமான பாவமும் செய்யவில்லையே. எனக்கு ஏன் மன்னா பிள்ளை இல்லை? நமக்கு ஏன் மன்னா குழந்தை இல்லை? நான் கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையே எந்த பிள்ளை இல்ல. ஆமா கறிக்கரைக்கும் தேங்காயில கையே எந்த பிள்ளை இல்லையே மன்னா. என்ன தெரியுமா ஐயா? என்னம்மா? கறிக்கு தேங்காய் அரைப்பா. சரி எம்மா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூட. ஆமா எம்மா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூட. அது வந்து எல்லா வீட்லயுமே நடந்துருக்கும். ஆமா எங்க வீட்ல நான் எங்க அம்மாட்ட 12 படிக்குதுன்னு இப்படி தேங்காய் வாங்கி சாப்பிட்டேன் தாய். அப்படி கேக்க வச்சு ஒண்ண மாதிரி ஒரு பிள்ளை வேணும். கண்டிப்பா ஒரு பிள்ளை. அதான் இனியமா தத்து எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல வேண்டவே வேண்டாம். சரி கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையே எந்த பிள்ளை இல்ல. எனக்கு கையே எந்த பிள்ளை இல்ல. குளிக்கரைக்கும் மஞ்சளில என் கூட குளிக்க பிள்ளை இல்ல. என் கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லை. இலையதுல போட்ட சாதம் ஆமா அதை எடுத்து உண்ண பிள்ளை இல்ல. ஆமா ஐயா அம்மா நான் கண்ணி வருத்தப்படாத. பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு எவ்வளவு நடந்தம்மா சொல்லு. நேரமும் ஒரே புளுப்புளுப்பு புளுப்புளுப்பு சலிக்கலதா எனக்கு. நம்ம பீரோல என்ன இருக்கு பாரு. பீரோல எங்க வீட்டு பீரோல துருப்பிடிச்சு தான் இருக்கு. துருப்பிடிச்சிருச்சா? என்ன செய்ய உள்ள ஒண்ணாவது போக்குவரத்துல இருக்கணும். ஆமா வந்த அன்னைக்கு பூட்டதா அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. என்ன செய்ய துருப்பிடிச்சு தான் இருக்கு. சேலை வேணா நிறைய இருக்கும். சேலையா கணக்கே கிடையாது தாய். கிடையாது. ஆமா வருஷத்துக்கு 325 நாளா எத்தனை சொல்லுவாங்க. சரி எங்க வீட்ல அதையும் தாண்டி சேலை இருக்கு. ஒரு நாளைக்கு ஒண்ணு கட்டணும். ஒரு நாளைக்கு ஒண்ணு கட்டாலும் பாதி மிச்சம் 100 சேலை இருக்கு பாத்துக்கோ. இருக்கா? அப்படி இருந்து என்ன சொல்லுவா? ஒரு சேலை எடுத்தாருமே. எங்க அப்பா அப்படி எடுத்துருவாரு. ஆமா அடுத்த வாரம் தீபாவளி வருது ஒரு சேலை எடுத்தாருமேம்பா. நான் திருப்பி தருமே. வீட்ல இருக்க சேலை எல்லாம் கண்ணுக்கு தெரியாத அவளுக்கு. சரி வாங்கி வளர்ப்போம் என்று சொன்ன போது சொல்லும் போது நீ என்ன சொல்லுகிற பாருங்க. அவ என்ன சொல்லுகின்றவன்னா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி என்ன அறிவு இருக்கா? பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில விட்டாலும் இந்த பந்தலில விட்டோம்னு சொன்னாலும் பந்தலில் தான் நிறைந்திடுமா என்ன பார்த்த சனம் மதிப்பார்களா? தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி அந்த தெருவுல கொண்டு விடட்டுமே. தெருவுல விட்டோம்னு சொன்னாலும் இந்த ஒரு பிள்ளை வந்து தெருவை நிறைச்சிடுமா இல்ல தேசத்தார் என்ன மதிப்பார்களா? இந்த தேசத்தார் தான் என்ன மதிப்பார்களா மண்ணா? என்ன கூட்டத்துல பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி போய் விடட்டும். சரி ஊரெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அத பேசக்கனே 4 பேர் வந்திருப்பாங்களே. சிசிடிவி கேமரா வந்தே தெரியணும். ஏட்டி மூக்காய் என்னடா காய்? அவ பிள்ளை இருந்தா அப்படி விட்டுருப்பாளாட்டி. இது அவ பிள்ளை இருந்தா இப்படி உறிஞ்சிட்டு நிக்குமா? இது இவ தத்தெடுத்த பிள்ளை தானே இப்படி பறக்க முடிக்கி அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு எகத்தானமா பேசுவால. அதான் சொல்லுவாங்க ஐயா. என்ன தான் பிறக்கணும் பிள்ளை. சரி தன்னோடு பிறக்கணும் அந்த பிறவி. தான் பிறக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் அந்த பிறவியானது. ஆமா சரி அப்ப பார்த்தால் நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி வெண்ணாளு பிள்ளை ஏன்னு உன்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. சரி நீ என்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. பேசாம என் தம்பிட்ட போய் சொல்லுதே பிள்ளை இல்லன்னு. பிள்ளைன்னு உன் தம்பிட்ட சொல்லு. எத்தனை சிரிக்காதானவர் அந்த பிள்ளையும் பாரி மாதிரி சிரிக்கி. எதுக்குப்பா? என்ன காரணம்? சிரிக்காங்க பாரு. அவங்க விவரம் தெரியாம சிரிக்காங்க. என்னன்னு கேளுதா? என்னப்பா?
ஏன் தெரியுமா தம்பிட்ட சொல்ல போன சொன்ன? எதுக்கு? என் தம்பி இருக்கானே மாடசாமி, சரி. அவன் சொடல கோமரத்தாடி. ஓ சாமியாடி. இப்படி சொல்லிட்டு இப்படி பத்தி விட்டோம்னா அடுத்த வருஷம் உனக்கு ரெட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளை. ஒரு ரெட்ட பிள்ளை. தப்புனா ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கும். எதுன்னு இருக்கியா? ஆமா, அவன் சொடல கோமரத்தாடிமா. அதனால போய் சொல்லணும். அதனால தம்பிட்டன்னு சொல்லிருக்கான். போய் பொண்டாட்டியை தம்பிட்ட கூட்டி போணுமா? இந்த வயசுல எதுக்கு? ஒரே அடிக்கதான் காடு வாங்க வீடு போப்புங்க, அத இந்த வயசுல எதுக்குன்னு நினைச்சேன். ஏன்னா அவன் கோமரத்தாடின்னு சொல்லலப்பா. சரி சரி அதான்யா. சரியா போச்சு. சரி கூட்டு போற நேரத்துல பொண்டாட்டி கூட்டு போவோம். என்ன மச்சி அப்படி இருக்கு நிலைமை. அப்ப பார்த்தா நாகராஜன் நாகக்கண்ணி. ஏ அம்மா நாகக்கண்ணி. அம்மா நாகக்கண்ணி. எங்க? இதுக்கு மேல அந்த இருக்கல அடுத்த வீட்டுக்காரி அனிதா. என்ன சொல்லுதா? அவ 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா. சரி. பக்கத்து வீட்டுல இருக்கல பத்மா, அவ 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. முத்தத்துல இருக்கல மூக்காய் மர்மவா. சரி. சண்டால பாதகத்தி 3 பிள்ளைக்கு தாயா இருக்கா. 3 பிள்ளை. அவ 3 பிள்ளைக்கு தாயா இருக்க கூட பிரச்சனை இல்லையா. என் கூட தான் படிச்சா. சரி. அவளும் நானும் ஒரே கிளாஸ்மேட். ஒரே கிளாஸ்மேட். ஒரே பெஞ்சில தான் வாக்கப்பட்டு போனோம். சரி. ஆமா, எங்க ரெண்டுத்துக்கு ஒரே மேடையில தான் கல்யாணம் நடந்துச்சு பாத்துக்கோ. கல்யாணம். அந்த கல்யாணத்துல ஒரே ஒரு மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? அவ புருஷன் அவளுக்கு தாலி கட்டினா, சண்டால என் புருஷன் நீ எனக்கு தாலி கட்ட. கரெக்ட்டா தானே இருக்கு. அதுக்கு பேர் தான்டா கல்யாணம். அதுக்கு பிறகு தான் கல்யாணமா? அவன் 3 பிள்ளைக்கு தாயாட்டா, என் வயித்துல ஒரு புழுவும் இல்ல ஒரு பூச்சியும் இல்லையே. அரைக்கிலோ கருப்பட்டி எங்க தின்னு? அரைக்கில கருப்பட்டி தின்னா போதும். அத நீங்க வாங்கி தின்னுங்கயா. அவ புழுவும் இல்ல பூச்சியும் சொல்லி ஏன் வருத்தப்படுறான்னு சொன்னா, ஏன்? புழு என்றால் எங்களை போல ஆண் குழந்தைகள் எல்லாம், ஓ ஆண் குழந்தை. பூச்சி என்று சொன்னால் உங்களை போல பெண் குழந்தைகள் ஓ எல்லாம். அதனாலயா? ஆமா, அதனால ஒரு புழுவும் இல்ல பூச்சி இல்லன்னு சொல்லி வருத்தப்படுகிறா. ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, இன்னும் ஆதரிக்க யாரும் இல்ல. ஆமா, மண்ணா. அதுக்கு அடுத்து பாருங்களேன், எட்டாவது வீட்டு கழிச்சு ஒரு பொம்பளை இருக்காள. சரி. அவ நான் தண்ணி குடத்தை எடுத்துட்டு போறேன் பாத்துக்கோ. ஆ. என் காது கேட்கும்படி சொல்லுதா. என்ன அவ சொல்லுதா? வீட்டுக்காரன் அழைச்சு சொல்லுதா, ஏ ஏன் லூசு நீங்க அப்பாவை போறீங்க. அம்மாடி. யாருக்குன்னா 7 பேர் பத்தாச்சு, 8வது ஒரு பிள்ளைய பக்க போறாளா. ஏன் லூசு நீ அப்பாவை போறங்க. அது என் காது கேட்கும்படிதான் சொல்லணும். பையன் இல்ல. ஒரே எடை கட்டினா அன்னைக்கே நான் லூசா ஆயிட்டேன். சரியா போச்சுப்பா. பாசமா கூப்பிடுதா ஐயா லூசு. ஓ லூசுன்னு பாசமா கூப்பிடுதா. உங்களுக்கு என்ன தெரியும்? லூசுன்னு கூப்பிடுறது பாசம். ஆமா. சரியா போச்சுப்பா. அப்ப பார்த்தா நாகராஜன். நாகராஜன் மண்ணே. இனிமே நீ அழாதம்மா. அழாத. நீ கெட்டவனுக்கு அந்த தெய்வமே துணை. அந்த தெய்வமே துணை அல்லவா. ஆதியற்றவனுக்கு அப்பன் நாராயணனே துணை அல்லவா. ஆமோ ஐயா. வேதனை உள்ளவனுக்கு ஆண்டவன் வேல்முருகன் தான் துணை. அரோகரா. ஆண்டவனை நோக்கி ஒரு தவம் இருந்து பார்ப்போம். சரி. அப்படியாவது ஒரு குழந்தை வரம் கிடைக்குமே என்று சொல்லி. கிடைக்குமே என்று சொல்லி. நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும். பெண்கொடியானவளும். ஒரு குழந்தைக்காக. ஒரே ஒரு குழந்தைக்காக. நாகலோக பட்டணத்தில். சரி. தவம் இருக்கணும்னு சொன்னா அந்த இடம் சுத்தபத்தமாக இருக்கு. நம்ம எப்படி சுத்தபத்தமா நீட்டா அழகா இருக்கு பாரு. நல்லா இருக்கு. என்று சொல்லி என்ன செய்கிறார் பாருங்க. என்னமா செய்கின்றா. அங்கே சாந்து கொண்டு தலைவலகி சந்தனத்தால் கோலமிட்டு தோங்கை கொண்டே தரமடிகி சந்தனத்தால் கோலமிட்டு பாடு கொண்டு தலைவலகி வண்ணீராளே கோலமிட்டு பாடு கொண்டே தரமடிகி வண்ணீராளே கோலமிட்டு ராமன் கொண்டு தலைவலகி ராமன் கொண்டு தலைவலகி அது மஞ்சளாளே கோலமிட்டா மாவன் கொண்டு தரமேலியே மாவன் கொண்டு தரமேலியே மஞ்சளாலே குளமிட்டா. அந்த இடத்தை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும். சுத்தபத்தமாக வைத்து விட்டு சாந்து கொண்டு தரைமலகி சந்தனத்தால் கோலமிட்டு அவ சந்தனத்தால் கோலமிட்டு நாளாலை தரைமலகி பன்னீரால கோலமிடுகிறார். அடேங்கப்பா. கோலமிட்ட இடமதி சரி. ஒரு குருத்து வாழையில விரிக்கிறார். ஆமா, குருத்து வாழை இலை விரிக்கிறாளம்மா. எதுக்கு? எதற்காக தெரியுமா? படப்பு போடணும். ஓ படப்பு போடணும்னு சொல்லி குருத்து வாழை இலை விரிக்கிறா. யாருக்கு? யாரு அண்ணா இருக்காளே முன்னாடியா பிள்ளையார பாக்குப்பா. எல்லாரும் அந்த பாட்டியை பார்க்காம முக்காடு கொடுக்க பாட்டியா. ஐயோ. நான் அவருக்கு அந்த அம்மாவுக்கு பின்னால இருக்க பிள்ளையாரப்பாவை சொன்னேன், கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு பாத்துக்கோ. பிள்ளையாரப்பாவுக்கு முத படப்பு போட்டோம்னு சொன்னா போட்டா தொட்டதும் தொலங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். ஆக இருப்பதனால ஆமா. குருத்து வாழை இலை விரித்து சரி. அந்த குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்தா. அம்மா என்ன இப்படி ஒரு சிலையை கொண்டு வந்து அடிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கா? இல்லனா ஒரு போட்டா வாங்கி மாட்டிருக்கலாம். அது என்ன சாணியில பிள்ளையார் செஞ்சு வச்சா? அது லேட் ஆகும்ல. ஓ லேட் ஆகுமோ? அதுக்கு இல்லப்பா. சரி. சாணி பிள்ளையார் வாங்கி வச்சு பாரு. சரி. அவர் வச்சேன்னு சொன்னா சக்தி வாய்ந்த பிள்ளையார். ஓ சாணி பிள்ளையார் சக்தி வாய்ந்த பிள்ளையார். ஏன் தெரியுமா? என்ன அவர் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தூர போடுவோம். தூர போட்டோம்னு சொன்னா 6 மாசத்துக்கு அதுல கரையான் பிடிக்காதாம். அம்மா என்ன? அப்ப நாளை காலையில முத வேலை எனக்கு அதுதான்மா. என்ன வேலை? 2 டிராக்டரிய வாடகைக்கு வாங்கி சரி. பக்கத்து ஊர்ல இருமாட்டு பண்ண இருக்கு பாத்துக்கோ. சரி. 2 டிராக்டரி நிறைய சாணி அள்ளி அள்ளிட்டு போய் கொண்டாட்டியை கூட்டு போய் அவகிட்ட ஏன் போறிய? அப்ப ஆளு இருந்தா சாணி பிறகுன்னா ஒற்றை ஒண்ணா இல்ல மாமியார் என்ன கூட்டுக்க. ஒண்ணு மாறினா குட்டிக்கா என்ன பண்ணாடி குட்டிக்கா. அண்ணா அங்க வரதுக்கு ஆள் ரெடியா இருக்கு பாரு. சாணி பிறகு நீ மெனக்கிட்ட அலையண்ட அந்த ஊர்ல அதுக்கு சாணி தான் உனக்கு அடுத்த இருக்குதான் இருக்கா ஒரு கிடையாது. அப்போ போகும்போது கார்ல டிக்கில ஏத்திக்கங்க. சரி. சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து தேங்காய் வளம் தெற்றனை எல்லாம் வைத்து வைத்து விட்டு நிறநாளி நிறமரக்காய் எல்லாம் வைத்து நரநாளி நரமரக்கா எல்லாம் இருக்காப்பா படப்புல இருக்குப்பா. சரி சந்தோஷமா. கற்பூரத்தை கொளுத்துகிறாள் கடவுள் சிவனாரை வணங்கிக் கொண்டு
நாகராஜ மன்னனும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பெண்கொடியானவளும் ஆண்டவனை நோக்கி ஒரு குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறார் பாருங்க. எப்படி எப்படி தவம் இருக்கிறார்கள். அரணை நல்ல அரணை என்று அருந்தவது செய்துவாரா. சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை நோக்கி எல்லோ பகவானை நோக்கி செய்துவாரா. பகவானை நோக்கி எல்லோ பகவானை நோக்கி எல்லோ ஒரு பாரதமா செய்துவாரா. அரணை நல்ல அரணை என்று ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறார். தவம் இருக்கின்றா. சிவனை நல்ல சிவனை என்று சொல்லி ஆமா அவ சிவனை நோக்கி தவம் இருந்தா. ஆமா தவம் இருக்கிறது வந்து லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. தவம் இருக்கணும்னு சொன்னா அதுவும் பகவானை நோக்கி தவம் இருக்கணும்னு சொன்னா அது பெரிய விஷயம் தாய். ஆகாரத்தை மறக்க வேண்டும். ஆமோ ஆமையா. உன் உறக்கத்தை வெறுத்து விட்டு ஆமோ ஆமம்மா அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்து புசித்து அதாவது என்ன ஆகாரம்னு சொன்னா சாப்பாடு கிடையாது. சோறு தண்ணி இறங்கவே கூடாது. உன்ன மாதிரி இப்படி விரத இருந்து கோயிலுக்கு வரனாங்கப்பா. இங்க பாரு குடெல்லாம் சுருக்குழுந்து கிடக்கு சாப்பிடாம. உங்க மகன் 2 பிளேட் சாப்பிட்டு வந்தான். ஏத்த கண்ணை பாருத்தா ஒரு பிடி அரிசி தட்டலாம் சாப்பிடாம கடங்குழுந்து கிடக்கு. அப்படி இருக்கு. இந்த மாதிரி குடெல்லாம் உள்ள போயிட்டு எழுப்பி சத்தல வர மாட்டேங்குது. ஆமா சரி ஆகாரத்தை மறந்து உன் உறக்கத்தை வெறுத்து உறக்கத்தை வெறுத்து அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்து ஆமோ ஆமையா ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே நேரத்திலே ஆண்டு தவம் இருக்கக்கூடிய வேளையில ஒரு வருடம் ஆச்சுப்பா. சரி உடையவனார் வரவில்லை. உடையவனார் வரவும் இல்லை அல்லவா. 2 நல்ல வருடமாச்சு அந்த ஈஸ்வரனோ வரவும் இல்லை. ஈஸ்வரனோ வரவும் இல்லை. 3 வருடமா தவம் இருந்து முக்கண்ணன் பகவான் வந்தாரையா. வந்த பாடு தெரியல. அப்படி இருந்தும் நம்பிக்கை விடக்கூடாது. நம்பிக்கை விடக்கூடாது. இப்ப சொன்னீங்களே இது வார்த்தை தாய். ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கணும்னு வந்தாச்சு. சரி குழந்தை வரத்தை பெற்றாதான் அங்க இருந்து போகணும். ஆமா அதுக்கு விட்டு 2 வருஷத்துல எப்ப இன்னும் பிள்ளை கிடைக்கல அப்படின்னு வீட்டை பார்த்து ஓடக்கூடாது. பாதியில நான் இருக்கிறாளே எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி. ஆமா இவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்காத. இந்த வருஷம் இப்படி வச்சிருக்கலா அடுத்த வருஷம் தூக்கிடுவான்னு நினைக்கணும். எங்க தூக்குவா. நல்ல நிலைமைக்கு வச்சிருவா. நம்பிக்கையோட கும்பிடணும் தான். நல்ல நிலைமைக்கு தூக்கிடுவாங்க. உனக்கு தாளக்காரு பாக்காரு ஒருவேளை நம்மள தூக்கிடுவாங்க. இல்லப்பா அப்படிதான் உன்னில இறையக்க மாட்டாருப்பா. கவலைப்படாத. இந்த வருஷம் ஒரு பொருள் இல்லையா. ஆமா ஐயா அடுத்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட வரணும். நான் அப்படிதான் போன வருஷத்தோட வந்தேன். என்னது போன வருஷத்தோட வந்தேன் கிடைக்கல. இந்த வருஷத்தோட வந்திருக்கேன். அடுத்த வருஷமும் நம்பிக்கையோட வருவேன். என்னன்னு 4க்கு 8 4 பொண்டாட்டி 8 பிள்ளை. இப்ப சொல்லியல இது வார்த்தை தாய். அடுத்த வருஷம் ஆத்தா தந்துருவா நம்பிக்கையோட இருக்க பாத்துக்கோ. இருக்கப்பா கண்டிப்பா. நானும் ஆத்தா கோயிலுக்கு வந்தேன் போன வருஷம். சரி எங்க இருந்தேன். அங்க இது பக்கத்துல இதுல தாய். இப்ப எங்க இருக்கேன். இங்க யாரு கிருபை. இந்த ஆயோட கிருபைப்பா. நான் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தேன்லாப்ளே. சரிப்பா சரி அவதான் அங்காள பரமேஸ்வரி. அப்படி சொல்லு. போதும்டா சந்தோஷமா இருக்கு. அவ 3 வருடமாகி முக்கன் பகவான் வரவில்லை என்று சொல்லி பகவானோ வரவில்லை என்று சொல்லி 4 வருடமா தவம் இருந்தா. சரி நாதன் சிவனார் வந்த பாடு தெரியல. அப்படின்னு நம்பிக்கை விடாம மொங்கான்னு பார்த்து 12 வருஷம் ஆச்சு. ஆமா இருந்த இடத்துல இருந்து 12 வருஷம். அரகர சிவசிவ 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 அரகர சிவசிவ. எத்தனை வருஷம் சொன்னா. 12 வருஷம். 7 வருஷம் தான் தாய் இப்படி சொன்னா. 8வது வருஷம் அரகர சிவசிவ அரகர சிவசிவ அரகர சிவசிவ போச்சு. சாப்பாடு கிடையாது. ஆமா சாப்பாடு வாங்கி சாப்பிட செஞ்சா 9 10 11 வருஷம் ஆச்சு பாத்துக்கோ. மூச்சு மட்டும் தான் வருதோ. முடியல தாய் முடியல. அவளும் நம்மள மாதிரி முங்க சாப்பிட செஞ்சா. சாப்பிட்ட ஆளுகளுக்கு கீழே எப்படி நல்லா வீட்டுல முங்க பிடிச்சிட்டு வந்து அவ அதனாலதான் சாப்பிடாம உட்காந்துட்டு அரை ரசி வச்சு வர பிடிச்ச பையில நிக்க. அப்பதான் உன் உறக்கத்தையும் இருக்க முடியும். சாப்பிட்டாதான் உறக்கம் வந்துரும். அதான் சொல்லிருக்கேன் உண்ட மயக்கம் தொண்டை நிக்கணும். கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா உண்டுலத்தா. இருப்பதனால 12 வருடமாகி பகவான் வரவில்லை என்று இந்த பகவான் பரமசிவன் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவனை எண்ணி எப்படி அழுது புலம்புகிறார் பாருங்களே. எப்படி அம்மா அழுது புலம்புகின்றார். ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர
அரே ஆண்டவன் பகவானே சம்போ சங்கர அடியால் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர அடியால் செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா? 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 ஏழைகளுக்கும் ஈஸ்வரனை இந்த ஏழை செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா? நமக்கு தெரியலையோ என்று சொல்லி ஆமா 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 2 வருடம் இல்ல 12 வருடமாக பகவானை தான் நினைத்து அந்த பகவானை தான் நினைத்து நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளோ ஒரே ஒரு குழந்தைக்காக ஆமா ஆண்டவனை நோக்கி தவம் இருந்தே வருகிறார்கள். ஆமா ஈராறு 12 வருட காலம் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். ஆமா சரி அவர்கள் அப்படி அங்கு தவம் இருக்கக்கூடிய வேளையில ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறதம்மா? பார்வதி அம்மா பகவானை எடுத்து கேட்கிறார். என்னம்மா? ஆண்டவா பகவானே சொல்லு. தினந்தோறும் உலகத்துக்கு படி இழக்க போறீங்க. ஆமா பார்வதி. நானும் உங்களோட வாரேனே. ஏ பார்வதி என்ன இந்த கைலாய மலையில ஒண்ணு சத்தியமயம் இருக்கணும், இல்லை என்று சொன்னால் சிவமயம் இருக்க வேண்டும் அல்லவா? சக்திமயம் இருக்கணும் இல்லனா சிவமயம் இருக்கணும். ஆமா ஒண்ணு நீ இருக்கணும் இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். சரி நம்ம 2 பேரும் இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னா இந்த கைலாயமே இருளடைந்து விடும்மா. ஆமா ஆமாப்பா. இல்ல பகவானே நானும் வாரேனே. சொல்லு பச்சி கேட்க மாட்டேன். சரி பார்வதி ஏ பார்வதி நான் பூலோகத்துக்கு படி இழக்க போறேன். சரி அங்க ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காங்க. ஆமா இந்த பூலோகத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி படைத்திருப்பாருமா. எப்படி தெரியுமா? ஆமா கூன் குருடன் நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவே இல்லாதவன் பணக்காரன் ஏழை பிள்ளை இருக்கவே பிள்ளை இல்லாதவன். அடேங்கப்பா இவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல என்னெல்லாம் படைச்சிருக்காருப்பா? சோத்து மாடனா அந்த வயித்தை வந்து இப்பதான் வயித்து அதே என்னெல்லாம் எதுக்கு அப்படி படைச்சாருன்னு தெரியல. சரி ஒரு மரக்கா தேவைப்படுது ஒரு நேரத்துக்கு. தனி கொடுத்தனமா நான் போக மாட்டேன்ப்பா. ஏன் பிறகு ஏன் நிலைமை யாரு பாக்க? பொண்டாட்டி ஒரு நாள் விட்டு போயிருவா. இப்ப வீட்டுல பொங்கி போட்டுருவாங்க. சரி தனி கொடுத்தன முடம்பற அவ பொங்கி போடுறத பார்த்தா பயந்து ஓடிடுவா. ஒரு மரக்கா தேவைப்படுது ஒவ்வொரு நேரத்துக்கு. என்ன செய்ய பொளப்புல திண்டாட்டமாயிரும். அப்பதான் பார்த்தார் பகவான். என்ன செய்யறா? பார்வதி நான் பூலோகத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா படைச்சிருக்கேன். ஆமா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன். நீ என் கூட வந்தேன்னு சொன்னா இவன் ஏன் இப்படி இருக்கான்? அவன் ஏன் கருப்பா இருக்கா? இவருக்கு ஏன் பிள்ளை இல்ல? இவளுக்கு ஏன் குழந்தை இருக்கு? ஏன் குருடா இருக்கான்? ஆமா அவன் ஏன் இப்படி நடக்கான்? இவன் ஏன் இங்க பாத்துட்டு அங்க பேசுதானே அப்படின்னு என்கிட்ட கேட்பதானே. ஆமா சுவாமி. உனக்கு பதில சொல்லுவனே தவிர என்னோட படி இழப்ப மறந்துருவேன். என் படி இழப்ப மறந்துருவேன். அதனால கைலாசத்துல இருக்கிறியா? பகவானே என்ன நான் பூலோகத்திற்கு வரும்போது உங்களிடம் பேசவே மாட்டேன். பேச மாட்டியா? சரி பார்வதி அப்ப வா 2 பேரும் படி இழக்க போவோம் என்று சொல்லி பகவானும் பார்வதியும் படி இழக்க வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? இங்கு வாரார் தெரியுமா? எங்க தாயி கைலாசம் தங்கடந்து சங்கலி பாலம் விட்டார். பாலம் பாலம் நேருக்கெல்லாம் ஓரணையா நாட்டுக்கு விட்டு ஏக போக பட்டேனமா நாடு விட்டு போர் வேறிய பட்டேனமா படி இழக்க வேண்டும் என்று படியலக்க வேணும் என்றே ஏகி வாரா. படியலக்க வேணும் என்று படியலக்க வேணும் என்று பவுசுடனே ஏகி வாரா. பார்வதி அம்மா என் வாயவே திறக்க மாட்டேன்னு சொன்ன வாயை திறக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் பார்வதி? பார்வதி என்ன வாயவே திறக்க மாட்டேன்னு சொன்னதால கைலாசத்துல இருந்து பூலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. சரி அப்போ ரதத்தில் ஏறி போகக்கூடிய வேளையில பார்வதி அம்மா சும்மா இருந்தாளா? ரதம் போய்கிட்டே இருக்கு. பகவானே ரதத்தை நிறுத்துங்கள். ஏன்னா பார்வதியை மட்டும் சொல்லித்தானே கூட்டு வந்தாரு. சரி வாயவே திறக்க மாட்டேன்னு சொன்னா இங்க வந்து ரதத்தை நிறுத்த சொல்லுகிறா. சரி பகவானே ஐயா பகவானே அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம்? என்ன நடக்கிறது தெரியுமா? என்னமா நடக்கின்றது? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ. ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ. நாம செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. நாம செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. நாம செய்யும் தவத்தை போலே நாம செய்யும் தவத்தை போலே பார்வதியால் கண்டதில்லை. மாமதேயு தவத்தை போலே மாமதேயு தவத்தை போலே
நாகம் ரெண்டும் தவம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. நான் உலகிலேயே கண்டதில்லை. பாம்பு செய்யும் தவத்தை போல பாருலகத்திலே கண்டதில்லையே. ஐயா பகவானே, என்ன இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மானிட ஜீவன்கள் தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முனிவர்கள் தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். எத்தனையோ ரிஷிமார்களும் உங்களை நோக்கி தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். நானும் முதலா இந்த பாம்பு தவம் இருந்து பார்க்கிறேன் ஐயா. முதலாய் ஏன்னா பாம்பு நான் தவிர்த்து நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா? நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்கேன். அப்ப பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகின்றார்? பார்வதி, அம்மா பார்வதி, அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தான் தவம் இருக்காங்க. ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்காங்க. என்ன ஒரே ஒரு குழந்தை தானே? குழந்தைதான். கொடுத்து விட்டேனா அவர் அப்படியே பேர் இருப்பாரு. அம்மா குழந்தை வரணும்னு சொன்னா லேசா கொடுக்க முடியாது. முடியவே முடியாது. குழந்தை வரணும்னு சொன்னா என்ன இந்த காலத்து போன காலத்துல எது பாவம் செய்தானா புண்ணியம் செய்தானா? ஓ புண்ணியம் செய்தானா என்று பாவ கணக்கு எடுத்து பார்க்கணும். அடேங்கப்பா. ஆமா. அப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பாவமே செய்யல. கண்டிப்பா செய்யல. அதனால தான் நான் இந்த உலகத்துல இருக்கேன். என்று சொல்லி சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து அவர்கிட்ட தான் நம்ம எல்லோரோட கணக்கு இருக்கு. போன காலத்துல செஞ்ச பாவம் புண்ணியம். யாரு? சித்திரபுத்திர நயினார்கிட்ட. நயினார்கிட்ட. யாருதா? யாரு? மர்மோனா. எங்க பெரியப்பா. சரி, நல்லா இருந்தா சரி, பெரியப்பாவோட சொல்லி போட்டா கிடைக்கும். ஆமா, சித்திரபுத்திர நயினார் தான் நம்மளோட தலையெழுத்தும் சரி, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரோட தலையெழுத்தும் சரி. சரி. ஆமா, நல்ல கணக்கோ கெட்ட கணக்கோ எல்லா கணக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட தான். இந்த பூலகத்துல நம்ம என்னனாலும் கணக்கு எழுதிக்கலாம். போய் கணக்கு எழுதுவோம். ஆமா, 50 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு 80 ரூபாய்க்கு குடிச்சோம்னு ஒரு பில்லு போட்டு வாங்கிட்டு போயிருவோம். ஆனா நம்மளோட கணக்கு அங்க அன்னைக்கே எழுதி வச்சிருப்பான். ஆமா. அப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையா என்று சித்திரபுத்திரனார் ஏற்று எடுத்து பார்க்காரு. ஒரு பக்கமா திருப்பி ஏற்று என்ன இருக்கு? என்ன இருக்குதா? அந்த நாகராஜ மன்னனுக்கு தலைமுறைக்கும் அவனுக்கு ஏற்றும் பிள்ளை அது கிடையாது. நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு காலத்துல பாவம் செஞ்சிருக்கான். என்ன பாவம் தான் செய்தான்? 12 வருஷம் தவம் இருந்து என்ன செய்ய? போன காலத்துல என்ன பாவம் தெரியுமா? என்ன பாவம் செஞ்சிருக்கான்? வேடவனாய் பிறந்து. அந்த வேடவன்னா யாரும் தெரியுமா? என்ன? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வேட்டைக்கு போறாங்க. நாயை பத்திக்கிட்டு. இதே போல அந்த காலத்துல வேடவனா பிறந்திருக்கான். ஆமா. அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, புள்ளி மானு சண்டான வேட்டையாடி சுட்டு சாப்பிட்டுருக்கான். அதுல நினைக்க பாரு, இந்த புள்ளி மானை சுட்டுருக்கான் அந்த அம்ப வச்சு. சரி. அது மானு செத்து போச்சு, மானு வயித்துக்குள்ள இருந்த குட்டியும் செத்து போச்சு. அதை சும்மா விட்டானே வதக்கி சாப்பிட்டுருப்பான். அது இளங்கறில நல்லா இருக்கும்ல. உன்ன மாதிரி புறாங்கறிலாம் சாப்பிடுவோம். சரி. இப்படி அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, எல்லா பிள்ளைகளையும் சுட்டு தின்ற காரணத்தினால நாகராஜனுக்கு பிறப்பில் பிள்ளை கிடையாது. பிறப்பில் உனக்கு குழந்தையே கிடையாது. சரி, நாகராஜனுக்கு இல்ல விடுங்க. சரி. நாகக்கண்ணி என்ன போல ஒரு பெண் தானே, அவளும் பெண் தானே என்று நாகக்கண்ணி ஏட்டை எடுத்து பார்க்கும் போது நாகக்கண்ணி ஏட்டில என்ன இருக்கிறது? என்னத்தான் இருக்கிறது? 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை ஏட்டை எடுத்து பார்க்கிறார்கள். என்ன இருக்குதா? நாகக்கண்ணிக்கு 7 தலைமுறைக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. என்ன காரணம்? ஏ அம்மா பார்வதி, பெண் தானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைச்சியா? அவள் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பா? அதாவது நாகக்கண்ணி முன்னொரு காலத்துல மருத்துவ குல பெண்ணா இருந்தா. ஆமா, மருத்துவ குல பெண்ணான்னு சொன்னா யாரு தெரியுமா? இந்த காலத்துல